வணக்கம். இன்னைக்கு நாம ஷில்சார்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவங்களோட லேட்டஸ்ட் Q4 அப்புறம் FY25 நிதிநிலை ரிப்போர்ட், முதலீட்டாளர் மீட்டிங் குறிப்புகள்லாம் நம்ம கையில இருக்கு. ஷில்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி இருக்கு, அவங்க பிசினஸ் மாடல் என்ன, ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்றாங்கன்னு பாப்போம் வாங்க. முதல்ல இந்த நம்பர்ஸ் பாருங்களேன். Q4 FY25 வருவாய் வந்துட்டு 232 கோடி. இதே அவங்க ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் குவார்டர்லி ரெவென்யூ ஆகும். ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். முழு வருஷம் அதாவது FY25க்கு 623 கோடி. போன வருஷத்தை விட இது 57% அதிகம். அப்படியே EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னா Q4ல 30.7%. இதுவும் ஒரு நல்ல ஜம்ப். ஆமா, ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அது மட்டும் இல்லாம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பங்குக்கு ₹12.5 டிவிடெண்டும் கூடவே 1.2 போனஸ் ஷேர்ஸும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இப்போ ஆபரேஷன்ஸ் பக்கம் பார்த்தா ஆகஸ்ட் 2024லே அவங்க கெப்பாசிட்டிய 7500 MVAக்கு ஏத்திட்டாங்க. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா FY26ல தான் இந்த ஃபுல் கெப்பாசிட்டி ரீச் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்போ Q4 FY25 ரன் ரேட்லயே அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்படியா? எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடியேவா? இது எப்படி? ஒருவேளை டிமாண்ட் அவங்க நினைச்சதை விட அதிகமா இருந்திருக்கலாம், இல்ல அவங்க எக்ஸிகியூஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. FY25ல ஓவரால் யூட்டிலைசேஷன் அந்த புது கெப்பாசிட்டி வச்சு பார்த்தா சுமார் 77% இருந்திருக்கு. இதுவே நல்ல ஸ்பீடு தான். ஓகே, அவங்க பிசினஸ் மாடல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்டாக் அண்ட் செல் இல்லாம மேட் டு ஆர்டர் போறாங்களே, அது எப்படி? நிச்சயமா, இந்த மேட் டு ஆர்டர் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். குறிப்பா ரினியூவபிள்ஸ், இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கான ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பண்ணும்போது இதுல மார்ஜின் நல்லா கிடைக்கும். ஓ, அப்போ கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ்னாலயா? ஆமா, ஜெனரல் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இல்லாம இதுக்கு வேல்யூ அதிகம். அப்புறம் கடன் இல்லாத கம்பெனி கையிலயும் நல்ல கேஷ் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. வருவாய் எங்க இருந்து வருது? டொமெஸ்டிக், எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கு? இப்போ FY25ல பார்த்தா சுமார் 56% டொமெஸ்டிக், 44% எக்ஸ்போர்ட்ஸ். டொமெஸ்டிக் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இதுக்கு காரணம் இந்தியால ரினியூவபிள்ஸ்லயும் T&D இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் முதலீடு அதிகமாகிறது தான். தேவை நல்லா இருக்கு. குளோபல் லெவல்ல டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்களே, அதுவும் ஹெல்ப் பண்ணுதா? கண்டிப்பா, அதுவும் ஏற்றுமதிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குது. அமெரிக்காவுக்கு பண்ற எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி என்ன நிலைமை? அங்க டாரிஃப் பிரச்சனை ஏதாவது? என்னன்னா US எக்ஸ்போர்ட்ஸ் மொத்த வருமானத்துல 20%க்கும் கம்மி தான். டாரிஃப்னால பாதிக்கப்படலையா, ஆனா க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ரிசீவபிள்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத பத்தி சில பேர் கேட்டாங்க. ஆனா அதுல முக்காவாசி LC பேஸ்ட், அதுவும் வட்டியோட வருதுன்னு சொல்றாங்க. அதனால கேஷ் ஃப்ளோ பிரச்சனை இல்லையா. சரி, ஃபியூச்சர் எப்படி பார்க்கறாங்க? FY26க்கு என்ன கைடன்ஸ்? FY26க்கு வந்துட்டு 750 to 800 கோடி ரெவென்யூ எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு 20-25% வளர்ச்சி மாதிரி தெரியுது. கெப்பாசிட்டி இன்னும் ஏத்த பிளான் இருக்கா? ஆமா, அவங்க கிட்ட இருக்க 17 ஏக்கர் லேண்ட்ல 40% தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பான்ஷனுக்கு இடம் இருக்கு. ஆனா எப்ப பண்ணுவாங்கன்னு இன்னும் முடிவு பண்ணல. இந்த போனஸ் இஷ்யூ முடிஞ்சதும் NSEல லிஸ்ட் ஆகவும் எலிஜிபிள் ஆவாங்க. அது இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி கொடுக்கும். எல்லாம் பாசிட்டிவா இருந்தாலும் சவால்கள் இல்லாம இருக்குமா? என்ன ரிஸ்க் பாக்குறீங்க? 2-3 விஷயம் கவனிக்கணும். ஒன்னு, அந்த US டாரிஃப் இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்ல வரலாம். இன்னொன்னு, முக்கியமா காம்படிட்டர்ஸ். அடுத்த 2-3 வருஷத்துல அவங்க கெப்பாசிட்டியை 50% மேல ஏத்த பிளான் பண்றாங்களாம். ஓ, அப்படியா? அப்ப போட்டி அதிகமாகும். ஆமா, போட்டி ஜாஸ்தியாகும். ஷில்சார் அவங்களோட அதிக லாப விகிதத்தை மெயின்டைன் பண்றதுல கவனம் செலுத்துவாங்களா, இல்ல மார்க்கெட் ஷேர் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அப்போ மொத்தத்துல பார்த்தா ஷில்சார் டெக்னாலஜிஸ் நல்ல ஃபினான்ஷியல்ஸ், கெப்பாசிட்டியை சீக்கிரமா அச்சீவ் பண்ணிட்டாங்க. ரினியூவபிள்ஸ் பூம்னால நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அவங்களோட மேட் டு ஆர்டர் மாடல், ஹையர் மார்ஜின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் கொடுக்குது. சரிதான். ஆனா இங்கதான் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு. ஷில்சார் அவங்க மார்ஜின்ஸையும் இந்த நிதானமான வளர்ச்சியையும் தக்க வைக்க பாக்குறாங்க. ஆனா போட்டியாளர்கள் ரொம்ப அக்ரெசிவா கெப்பாசிட்டியை கூட்டுறாங்க. இந்த சமயத்துல ஷில்சாரோட இந்த கொஞ்சம் எச்சரிக்கையான அணுகுமுறை இந்த பல வருஷ டிமாண்ட் சைக்கிளோட முழு பயனையும் அடைய உதவுமா, இல்ல லாங் டேர்ம்ல மார்க்கெட் ஷேரை கொஞ்சம் இழக்க நேரிடுமா? இதை நீங்க யோசிச்சு பாருங்க.